ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ஒரு சுலபமான முறை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு கேக் செய்யலாமா? இப்போ நம்ம இந்த ஓரியோ பிஸ்கெட் இருக்கு இல்லைங்களா, ஓரியோ பிஸ்கெட்டை வச்சு தான் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். அதை வச்சு கேக்கு இப்போ செய்யலாங்களா ஒன்று? அது எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகலாமா? என்ன பொருள்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு 6 பாக்கெட் ஓரியோ பிஸ்கெட் எடுத்துருக்கேன். இதை பாருங்க, உங்ககிட்ட நான் எந்த பிஸ்கெட்டை, ஒரு ஹாப்பி பிஸ்கெட்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பிஸ்கெட்டை நீங்கள் எடுத்துங்க. ஆனால் க்ரீம் இருக்கணும், இது உள்ள க்ரீம் இருந்தால் தான் அந்த பிஸ்கெட் நம்ம வாங்க முடியும். இந்த மாதிரி நான் ஒரு 6 பிஸ்கெட் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 6 பிஸ்கெட்டை வச்சுன்னு செம்ம சூப்பராக ஒரு சாக்லேட் கேக் செய்யலாங்களா? அருமையாக நம்ம அது மேலே இது பேஸ்ட் மாதிரி நம்ம தடவை அந்த கேக்கு மேலே இதெல்லாம் வரும், சாக்லேட் கிரேவி எல்லாம் மேலெல்லாம் வரும். அவ்வளோ சூப்பராக இருக்கும், வாயில் போடுறதுக்குள்ளே அவ்வளோ கரையும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடையில் வாங்கவே தேவையில்லை, நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம். ஆனால் ரொம்ப ஈஸியான வேலை தான் இது. எப்படி செய்யலாம், எவ்வளோ நேரத்தில் முடியுது நீங்களே பார்த்துங்க. ஆனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஆனால் வித்தின் கொஞ்சம் நேரம் தான் ஆகும். ஆனால் நம்ம செஞ்சுட்டா ஆனால் சுவையாக நம்ம சாப்பிடலாம், பிள்ளைங்களுக்கு கொடுத்துக்கலாம். இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிஸ்கெட் இதை பிறகு பிரித்து வச்சுருக்கோம். இதை நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம இந்த தட்டில் போட்டுக்கலாம். இந்த ஒரு கிண்ணத்தில் நான் கிண்ணம் போட்டு வச்சுருக்கிறேன், அப்படியே போட்டுக்கலாம். எல்லாத்தையும் அப்படியே இது மாதிரி பிரித்து கொட்டிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள், நான் இப்போ ஒரு 6 பாக்கெட் நான் கொட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் என்ன பண்ணணும், நம்ம இப்போ இந்த ஒரு பிஸ்கெட் இருக்கு இல்லைங்களா, ஒரு பிஸ்கெட் அப்படியே மேலோடு நம்ம எடுங்க. அப்படியே கொஞ்சம் அப்படியே எடுத்துருங்க. இந்த பாருங்க, எடுத்துட்டு இந்த க்ரீம் இருக்கு இல்லைங்களா, அந்த க்ரீமை இதில் போட்டுருங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எல்லா பிஸ்கெட்டையும் நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் இது பாருங்கள், இந்த கிண்ணத்தில் பாருங்கள், இதில் உள்ள க்ரீம் எல்லாம் நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கிறோம். ஓகேங்களா? இந்த க்ரீம் ஒரு பக்கம் அப்படியே எடுத்து இதை உரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம இது என்ன செய்யலாம், பிஸ்கெட் என்ன செய்யலாம் தெரியுங்களா? இப்போ இந்த பிஸ்கெட்டை சின்னதாக நம்ம அப்படியே புட்டு போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா புட்டு போட்டால் தான் நல்லா கொஞ்சம் அரையும். அதனால தான் இப்போ எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் பிட்டு போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம், தூளாக அரைச்சிடலாம். இப்போ நம்ம கேக் செய்யறதுக்காக ட்ரே ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு ட்ரே எடுத்து வச்சிருக்கிறேன். உங்ககிட்ட ட்ரே இருக்கா பாருங்கள், இல்லைனா உங்ககிட்ட டிஃபன் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த டிஃபன் பாக்ஸில் கூட நீங்கள் தடவி ஆனால் நல்லா கனமாக இருக்கணும், அடி நல்லா கனமாக இருக்கணும். இது நான் ட்ரே எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த ட்ரேயில் நம்ம கொஞ்சோட லைட்டாக ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஆயில் விட்டாச்சு. இப்போ ப்ரெஷ்ஷில் நல்லா தடவிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. எல்லாம் இந்த சைடு, இந்த முன்னாடி எல்லாம் இது சைடு, இந்த பக்கம் சைடு எல்லாத்தையும் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. இதில் இப்போ நான் எங்கிட்ட பட்டர் ஷீட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் பட்டர் ஷீட்டு நான் போட போகிறேன். உங்ககிட்ட சப்போஸ் பட்டர் ஷீட்டு இல்லைன்னா இந்த எண்ணெயை அதை ஊற்றலாம் நீங்கள். இப்போ என்கிட்ட ட்ரே இது இருக்குது, பட்டர் ஷீட் இருக்குது. அதை வச்சு நான் இப்போ கேக் செய்கிறேன். உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதுக்காக வாங்கணும்னு நான் சொல்லலை, நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம செய்ய முடியும். இந்த பாருங்க, இந்த மாதிரி பட்டர் ஷீட்டு நான் வச்சிருக்கிறேன். பட்டர் ஷீட்டை அப்படியே நம்ம உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டு நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ணிட்டு இது ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம், இந்த பார்த்தீங்களா, நம்ம பிஸ்கெட் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம இது பிஸ்கெட்டை இந்த மிக்சிங் பவுலில் போட்டோங்க. இதில் நாம் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இவ்வளோதான் பால் ஊற்றணும்னு இல்லை, உங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு கரெக்டான ஒரு பதம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நம்ம நிறுத்திடலாம், ஸ்டாப் பண்ணிடலாம். அது உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பால் ஊற்றி கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கலாம், நம்ம கலக்கிக்கலாம். இப்போ நம்ம பிஸ்கெட்டை நல்லா கலக்கியாச்சுங்க, பால் ஊற்றி கலக்கியாச்சு. இதில் பேக்கிங் பவுடர் ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு பால் ஊற்றி அப்படியே கலக்கிக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நம்ம இதை பாருங்க, கட்டி எதுவுமே இல்லை. உங்களுக்கே தெரியும், நான் கலக்கும் போதே உங்களுக்கு தெரியும், நல்லா க்ரீமியாக அந்த இது வந்துருச்சு. இப்போ நம்ம அப்படியே ட்ரேயில் ஊற்றி நம்ம கனமான கனமான பாத்திரத்தில் வச்சு ஒரு 30 நிமிஷம் அப்படியே விட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கேக்கு நல்லா வேகட்டும்.
இப்போ வந்து நல்லா நம்ம நல்லா கலக்க. ஏன்னா இதுல உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நான் எந்த பொசிஷன்ல நான் கலக்கிறேனோ ஒரு விஸ்க வச்சு அதே பொசிஷன்ல தான் நீங்க கலக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்படி மாறி 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 நம்ம வந்து கீழே இது தலைக்கீழ வந்து நம்ம இது ரொட்டீனா கலக்கக்கூடாது. நம்ம எந்த பக்கம் கலக்கிறோமோ அதே பக்கம் நீங்க கலக்கினாதான் நீங்க வந்து கேக் வந்து நமக்கு வந்து சாஃப்டா இருக்கும். இல்லைன்னா வந்து உள்ள எல்லாம் கட்டி கட்டியா இருக்கும், சரியா வேகாது. ஒரு இடம் வேகும், ஒரு இடத்துல வேகாது. நான் பாருங்க ஒரே மாதிரி தான் நான் கலக்கிட்டு இருக்கேன் பாருங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம அப்படியே வந்து இந்த ட்ரேல ஊத்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ட்ரே வந்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, பட்டர் ஷீட் போட்டு அதில் வந்து அப்படியே இதில் ஊற்றிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ட்ரேல ஊற்றிட்டோம். இது வந்து அப்படியே கொஞ்சம் நம்ம பபிள்ஸ் எல்லாம் எங்கெங்கயோ நிற்கும் இல்லைங்களா, இந்த பாருங்க அந்த ஓரெல்லாம் பபிள்ஸ் எல்லாம் நிற்குது இல்லைங்களா, நம்ம அப்படியே தட்டி விட்டுப்போம். பபிள்ஸ் எல்லாம் எதுவும் வராதபடிக்கு அப்படியே கொஞ்சம் அப்படியே டேப் பண்ணிப்போம். அப்போதான் வந்து ஒரே லெவலாக அடியில் வந்து எங்கேயும் பபிள்ஸ் இல்லாமல் நம்ம கரெக்டாக இருக்கும், தங்காம இருக்கும். அப்படியே கேக் வந்து நம்ம இது எடுக்கும் போது அப்படியே கரெக்டா வந்து விடும். அதே மாதிரி இப்போ நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அப்படியே எடுத்து நம்ம இப்போ எடுத்து கேஸ்ல வச்சிட வேண்டியதான், அடுப்புல எடுத்து வச்சிட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடி கனமான நான் ஒரு கடாய் தான் வச்சிருக்கிறேன். என்கிட்ட வந்து சின்னதா கடாய் இல்ல, அதனால ஒரு அடி கனமா இருக்கு. அதுல ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு அதுல வந்து நம்ம வந்து இந்த கேக் வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து இந்த பாருங்க இப்போ வச்சுட்டு இதுல நான் ஃபுல் ஃப்ளேம்ல வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஒரு நல்லா வந்து காய வச்சிருக்கிறேன். நல்ல கடாயை மட்டும் காய வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சுட்ட பிறகு அப்படியே வந்து ஸ்லோ பண்ணிட வேண்டியதா, மீடியத்துல வச்சிட வேண்டியதா. வச்சுட்டு அப்படியே எடுத்து நம்ம மூடிட வேண்டியதா ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்க, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுல இருந்து ஒரு 30 நிமிஷம், அதுக்கு நடுவுல எல்லாம் நீங்க பாக்காதீங்க வெந்துச்சா வைக்கலையான்னு. ஒரு 30 நிமிஷம் கழிச்சு நீங்க பாருங்க அது வெந்திருக்கணும், இது வெந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு டூத் பிக் எடுத்து நீங்க குத்தி பாருங்க. அது வெந்துருச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். அப்படி வேகணும்னு இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இப்ப சொல்ற மீடியம்ல தான் இருக்கணும். ஐ ஃபிளேம்ல இருந்து நம்ம கடாயை வந்து ஐ ஃபிளேம்ல வச்சோம், இப்ப நம்ம மீடியம்ல வச்சுக்கலாம். மீடியம்ல வச்சு அதை ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம், அது போக்குல அப்படியே விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த பிஸ்கெட்ல இருந்து இந்த கிரீம் ஒன்று எடுத்தோம் இல்லைங்களா, இப்போ நம்ம வந்து கேக்குக்கு நடுவுல இது வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை கேக்கு இது கிரீம் வைக்கணும். இதுக்கு இப்போ பாருங்க, இப்போ நம்ம வந்து அந்த கேக்கு செய்யறதுக்கு நடுவில் வந்து நம்ம வந்து இந்த கிரீம் பேஸ் கொஞ்சம் வைக்கணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து லைட்டாக பால் ஊற்றி நம்ம கட்டியாக கலந்துக்கலாம். ஏன்னா தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த பாருங்க, இது ஒரு க்ரீமியால டெக்ஸ்டைலில் இருக்கணும். இந்த பாருங்க எப்படி நான் கலந்து வச்சுருக்கிறேன் பாருங்க. இதே மாதிரி கொஞ்சம் கலந்துக்கலாம், கட்டியாக இருந்தால் போதும். ஓகேங்களா, இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த அளவு இருந்தால் போதுங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம அது உள்ளே வைக்க முடியாது கேக்கில். இதை பாருங்கள், நான் டீஸ்பூனில் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த அளவு இருந்தால் போதும், ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தட்டு போட்டு மூடிட்டோம். இதிலிருந்து வந்து ஒரு 30 நிமிஷம் அப்படியே வச்சிருந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 30 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இதை பாருங்கள், இதை பார்த்துட்டோம். நம்ம இது பாருங்கள் 30 நிமிஷம் ஆயிடுச்சு. கேக்கு நல்லா வெந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு டூத் பிக் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து நல்லா குத்தி பார்த்துக்குங்க. இதை இப்போ நான் குத்துறேன் பாருங்கள். இந்த பாருங்கள் நான் குத்திட்ட பிறகு இதை பாருங்கள் உள்ளேயே உங்களுக்காக நான் காட்டுறதுக்கோசம் வச்சுட்டு இது பாருங்கள் ரவை கூட கொஞ்சம் கூட ஒட்டலை பார்த்தீங்களா. அப்போ நல்லா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த இது போதும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இன்னொரு வாட்டி வேணால் நான் குத்தி காட்டுறேன். இந்த பாருங்கள் கேக்கு இதாகிடுச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். இனிமேல் நம்ம வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், இப்போ முடிஞ்சிச்சு, நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எடுத்து நல்லா ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இதை நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறிட்ட பிறகு இப்போ வந்து இது பாருங்கள், நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. தட்டு எடுத்துகிட்டு அப்படியே வந்து திருப்பி கவுத்து போடுங்க. கவுத்து போடுறீங்களா, அதை பாருங்கள். கவுத்து போட்டு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக வந்து மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக தட்டுங்க. இப்போ வந்து அழகாக வந்து இப்போ பாருங்கள், நம்ம மெதுவாக எடுக்கிறோம் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பார்த்தீங்களா. அந்த நம்ம பட்டர் சீட்டு இதில் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஃப்ளஃபினஸ். அதை பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக. அதை பாருங்கள் அவ்வளோ சூப்பராக. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஃப்ளஃபினஸ்ஸாக. இதை பாருங்கள் என்கிட்ட இது கையில் இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா கேக்கு, இதில் வந்து நம்ம பாதியாக வந்து இது ஒரு நைஃப் எடுத்துக்கோங்க. பாதியாக வந்து நம்ம வந்து அழகாக கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நீங்கள் பாதியாக கட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம அழகாக வந்து சைடு வேங்கில் நம்ம நல்லா கட் பண்ணிட்டோம்.
இப்போ பார்க்கலாங்க. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்ம சூப்பராக. இதை பாருங்க, பாதியை கட் பண்ணிட்டோம், பாதி இதில் இருக்குது. இந்த பாருங்க, அதையும் எடுத்து காட்டுறேன் பாருங்க. இந்த பாதி என் கையில் இருக்குது, இந்த பாதி இதை பாருங்க. இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இந்த பாதியை வந்து அப்படியே எடுத்து இன்னொரு தட்டில் வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கு இல்லைங்களா, இதுலேருந்து க்ரீம் தடவிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது மேலே வந்து நம்ம அந்த க்ரீம் வச்சிருவோம் இல்லைங்களா, அதை அப்படியே தடவிடலாம் மேலே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம வந்து அந்த இது க்ரீமை தடவிட்டோம். அது மேலே வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கீங்களா இந்த பாதி அப்படியே வந்து இது ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. இது இப்போ இது மேலே ஊற்றுறதுக்காக ஒரு சாக்லேட் க்ரீம் ஒன்று தயார் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சாக்லேட் க்ரீம் தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு அரை கப்பு வந்து சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். 2 டீஸ்பூன் வந்து கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கோகோ பவுடர் இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் ஒரு அரை கப்பு வந்து நம்ம எந்த கப்பால் சர்க்கரை அளந்தோமோ அதில் ஒரு அரை கப்பு எடுத்து இதில் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மெல்ட் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா மெல்ட் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நல்லா வந்து நம்ம நல்லா கொதிக்குது. கொதிச்சு நம்ம வந்து இது தண்ணி வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி வரணும். இந்த சாக்லேட் க்ரீம் எப்படி இருக்கீங்களா, அது உங்களுக்கு வந்து நீங்கள் கடையில் வந்து நீங்கள் ரெடிமேடாக சாக்லேட் க்ரீம் ஏதாவது கிடைக்கிறதாலும் பரவாயில்ல, அப்படியே எடுத்து ஊற்றிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து இதை கொஞ்சம் காய வைக்கிறேன். இதில் என்ன ஆகணும்னா கொஞ்சம் நேரம் ஆக வந்து அந்த க்ரீமி டெக்ஸ்டைல் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அது நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இப்போ தண்ணியாக இருக்குது, கொஞ்சம் சுண்டணும். நல்லா சுண்டிட்டு கொஞ்சம் கட்டியாகணும், நம்ம இறக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, சுகர் சிரப்பும் சாக்லேட் க்ரீமும் ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்க, இது இப்போ வந்து அவ்வளோதான். எவ்வளோ கட்டி அதை பாருங்க, தண்ணியெல்லாம் சுண்டிச்சிங்களா, அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த சாக்லேட் கேக்கை வந்து ஒரு ட்ரே மாதிரி இருக்கு, அது மேலே நான் வச்சிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம வந்து அந்த இது க்ரீமை தடவிட்டோம். அது மேலே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கீங்களா இந்த பாதி அப்படியே வந்து இதை ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. இப்போ இது மேலே ஊற்றுறதுக்காக ஒரு சாக்லேட் க்ரீம் ஒன்று தயார் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சாக்லேட் க்ரீம் தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு அரை கப்பு வந்து சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். 2 டீஸ்பூன் வந்து கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கோகோ பவுடர் இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் ஒரு அரை கப்பு வந்து நம்ம எந்த கப்பால் சர்க்கரை அளந்தோமோ அதில் ஒரு அரை கப்பு எடுத்து இதில் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மெல்ட் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா மெல்ட் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நல்லா வந்து நம்ம நல்லா கொதிக்குது. கொதிச்சு நம்ம வந்து இது தண்ணி வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி வரணும். இந்த சாக்லேட் க்ரீம் எப்படி இருக்கீங்களா, அது உங்களுக்கு வந்து நீங்கள் கடையில் வந்து நீங்கள் ரெடிமேடாக சாக்லேட் க்ரீம் ஏதாவது கிடைக்கிறதாலும் பரவாயில்ல, அப்படியே எடுத்து ஊற்றிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து இதை கொஞ்சம் காய வைக்கிறேன். இதில் என்ன ஆகணும்னா கொஞ்சம் நேரம் ஆக வந்து அந்த க்ரீமி டெக்ஸ்டைல் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அது நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இப்போ தண்ணியாக இருக்குது, கொஞ்சம் சுண்டணும். நல்லா சுண்டிட்டு கொஞ்சம் கட்டி ஆகினப்போ நம்ம இறக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, சுகர் சிரப்பும் சாக்லேட் க்ரீமும் ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்க, இது இப்போ வந்து அவ்வளோதான். எவ்வளோ கட்டி அதை பாருங்க, தண்ணியெல்லாம் சுண்டிச்சிங்களா, அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த சாக்லேட் கேக்கை வந்து ஒரு ட்ரே மாதிரி இருக்கு, அது மேலே நான் வச்சிருக்கிறேன்.
இது இப்போ வந்து நம்ம இப்போ நம்ம இந்த சாக்லேட் க்ரீம் செஞ்சோம் இல்லைங்களா, அதை அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடுங்க. இப்படியே ஊற்றி எல்லா இடமும் அப்படியே ஃப்ரெட் பண்ணிடுங்க. ஏன்னா கட்டி ஆகுது, கொஞ்ச நேரத்துக்குள்ள அது மெல்ட் ஆயிடும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்ம சூப்பரானது பாருங்க. சாக்லேட் கேக்கு நம்ம ரெடி ஆயிடுச்சு. நல்லா பிஸ்கெட் கேக்கு ஓரல் நம்ம இது பிஸ்கெட் வாங்க ஓலை பிஸ்கெட் வாங்கணும் இல்லைங்களா, அதில் வந்து நம்ம இப்போ அழகாக செஞ்சு அழகாக உங்கள் முன்னாடி இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பாருங்கள். அந்த மேலே க்ரீம் டெக்ஸ்டைல்ஸ் எவ்வளோ அழகாக பளபளன்னு இருக்குது பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும். அதில் வந்து நான் வந்து கொஞ்சம் முந்திரியை மட்டும் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக நான் வச்சுருக்கிறேன். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து பால் கவர் இருக்கு